ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபைன். நான் உங்களோட ஸ்கிரா. இன்றைக்கி நம்ம ஜியோ பண்ணாவோட ஃபார் எவர் பட் மீட் இட் மர்சி அதோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பிரியா வயனை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி அவளுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருந்த பார்த்தோடு முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பிரியா வயன்கிட்ட பேசி முடிச்சுட்டு எந்திரிச்சு கார்டனுக்கு போகிறான். அவள் அங்கே இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த காலர் ஐடி பார்த்த உடனே இவ்வளோ நேரம் சோகமாக இருந்த பிரியாவோட முகத்தில் ஒரு சின்னதாக சிரிப்பைட்டி பார்க்குது. அந்த கால் அட்டன் பண்ணி அவளோட காதில் வைக்கிறான். அப்போது ஹலோ, என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸை கேட்ட உடனே பிரியாவுக்கு இவ்வளோ நேரம் இருந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுது. அவள் மனசே லேசான மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? போய் நீ நல்லா இல்லடி. வாய்ஸை வச்சு நீ எப்படி இருக்கேன்னு என்னால் சொல்ல முடியும். அதை மறந்துட்டியா என்ன? என்கிட்டயே நல்லா இருக்கேன்னு போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாங்க. அதுக்கு பிரியா, கண்டுபிடிச்சிட்டியா? நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் ஒவ்வொரு டைமும் இதில் நான் ஃபெயில் ஆகுறேன்ல. முதல்ல நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லு, பேச்ச மாத்தாத. அது வந்து பிரியா, என்ன விஷயம்? நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? உன் வாய்ஸ்லேயே அது எனக்கு நல்லா தெரியுதுடி. என்ன ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் பிரியா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பிரியா, ஆமா, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ப்ராப்ளம்? ஜியோப்க்கு என்ன? ஜியோ அப்ராட்லேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்தான்ல? ஆமாம் வந்தான். அதுக்கு என்ன? அவர் இங்கே வந்த உடனே நான் என்னோட ஃப்ரெண்ட் வயன் தெரியும்ல எனக்கு. வயனை தெரியாமல் எப்படி? வயனுக்கு என்ன? அவளோட மேரேஜ்னு சொல்லியிருந்தேன்ல, ஜியோப்பா வயனோட மேரேஜ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே போய் நிறைய நடக்கக்கூடாத விஷயம்லாம் நடந்துருச்சு. என்னடி சொல்கிற? என்ன ஆச்சு? எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு பிரியா. ஜியோ வயனுக்கு தாலி கட்டிட்டான். வாட்? என்னடி சொல்கிற? ஆமாம், ஜியோ வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ வயன் அவ ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டா. அவ ரொம்ப அழுகிறா. எனக்கு ஒரு பக்கம் ஜியோ மேலே அவ்வளோ கோவம் வருது. வயன் பாவம், அவ ரொம்ப ஆசாசியாக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினச்சா தெரியுமா? ஆனால் அது கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவளுக்கே தெரியாம ஜியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு அவன் மேலே அவ்வளோ கோவம் வருது. ஆனால் என்னால் அவனை திட்டக்கூட முடியல. ஏதாவது பேசணும்னு போனான், அவன் பேசுறத கேட்குற தெம்பு எங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா அவன் பேசுறது தான் கேட்குறப்போ அவன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கே தோணுது. எல்லாம் காதல் படுத்துகிற பாடு. ஒரு நொடியில் வந்து காதல்னு சொல்லி அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அது அவன் ஏற்றுக்கணும்ல. இப்போ என்னதான் ஆச்சு? என்ன அம்மாவும் அப்பாவும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன? அதான் ஒயின் சைலண்டா இங்கே வந்துட்டால. இதுக்கு மேலே வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? நீ இவ்வளோ ஈஸியாக சொல்கிற. ஒரு பொண்ணு இந்த விஷயத்த வேணாலும் ஏற்றுக்குவா. ஆனால் அவள் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அடித்தவங்கள என்னைக்காலும் ஏற்றுக்கவே மாட்டான். அப்படி இருக்கிறப்போ என்னதான் எனக்கு ஜியோ மேலே கோவம் இருந்தாலும் அவன் என் அண்ணன். என்னால் அவன் கஷ்டப்படுத்த பார்க்க முடியாது.
அதே நேரம் என் ஃப்ரெண்டு வயன், அவன் மேலேயும் நான் தப்ப சொல்ல முடியாது. அவளும் பாவம் தான். இந்த ஜியோ ஒரு வார்த்தை என்கிட்ட எதையாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அவன் இஷ்டத்துக்கு இந்த முடிவை எடுத்துட்டான். இதனால 2 பேருமே ஹர்ட் ஆகி நிற்கிறாங்க. எனக்கு யார் பக்கம் நின்று பேசணுன்றதே தெரிய மாட்டேங்குது. எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக முடிவெடுக்கிறவன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான். வயன் இப்போ வரைக்கும் அவனை ஏற்றிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதனால என்ன பிரச்சனை வருமோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பிரியா அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க, இங்க பாடி, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய விதத்தில் ஹேண்டில் பண்ணால் அந்த ப்ராப்ளமை நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எல்லா சூழ்நிலையிலையும் தைரியமாக இருந்து அடுத்தவங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிற நீயே இந்த அளவுக்கு யோசிச்சா இந்த ப்ராப்ளமை எப்படி உன்னால சால்வ் பண்ண முடியும்? இங்கே பாரு, எல்லா சுச்சுவேஷன்லையும் நல்லா தெளிவாக யோசிச்ச முடிவெடுப்பல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் நீ நடந்துக்கணும். எமோஷ்னலாக இந்த விஷயத்தை நீ கொண்டு போகாது, புரியுதா? அவங்களுக்குள்ள இப்போ ஆரம்பம் வேணா இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் போக போக இது எல்லாமே சரியாயிடும். இது எல்லாத்தையும் விட ஜியோ எப்போ பார்த்த நொடியிலேயே அவ தான் அவனோட பொண்டாட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணி எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு அவளை கல்யாணம் பண்ணணும். அப்போவே இங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்களோட பிரச்சனையை அவங்களையே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இதை நம்ம பேசிகிட்டே தான் இருக்கணும். இதுக்கான சொல்யூஷன் எல்லாம் அவங்க சேர்ந்துருக்கிறப்போ அவங்களுக்கு தானாக புரிய வரும். இதில் நம்ம பெருசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க 2 பேருக்குள்ளேயும் வேற எண்ணங்கள் இப்போ இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் சரியாகி அந்த 2 எண்ணமும் ஒன்றாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஜியோ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா அவள் இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கான்றத என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவனோட இந்த லவ் கண்டிப்பாக இப்போ கல்லா இருக்க வயனை கரைக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு நாள் வயன் கண்டிப்பாக ஜியோப்பை அக்செப்ட் பண்ணிப்பா. இதை நினச்சி நீ அழுது உன் உடம்புக்கு எடுத்துக்காத, புரியுதா? புரியுது. இங்கே பாருடி, இப்போ உன் கூட நான் இல்லை. நான் உன் கூட இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நீ இந்த மாதிரி யோசிச்சுருந்துருக்க மாட்டேன். ஆமாம், எனக்கு என் பக்கத்தில் நீ இல்லாததுனால தான் இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கு. இதுவே நீ என் கூட இருந்திருந்தேன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பேன். எனக்கு நீ என் கூட இல்லாதது ஏதோ என்னோட மொத்த பலமும் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. உன்னோட வேலைலாம் எப்போ முடியும்? நீ எப்போ ரிட்டர்ன் வருவ? இன்னும் ஒரு 1 monthல நான் திரும்ப வந்துடுவேன். நீ இதெல்லாத்தையும் நினச்சி யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, புரியுதா? புரியுது. இங்க பாருடி, நான் தெளிவா சொல்றேன், பிரச்சனை சால்வ் ஆகாம போக போறது இல்லை. இதுக்கான சொல்யூஷன் அவங்க கையில தான் இருக்கு. இது தேவையில்லாம போட்டு யோசிச்சு உன் மனசை குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காத, புரியுதா? எனக்கு நல்லா புரியுது. ஆனா இங்க பாரு வயன், ஆனா உன்னால கிடையாது. இந்த விஷயத்த அவங்களே தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம 1000 தான் அவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர பிரச்சனையில நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் என்ன, இதெல்லாம் உன் மண்டையில போட்டு அந்த குட்டி மூலையில குழப்பிட்டு நிக்காத. பத்தாததுக்கு நான் வேற உன் கூட இல்லை உன்னை பார்த்துக்கிறதுக்கு. என்னால் இங்கே உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. உன்னை அங்கே தனியாக விட்டுட்டு வந்து நான் இங்கே எப்படி தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன நீ என்ன ஏதோ கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு பார்த்தா என்னமோ என்ன குழந்தை ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்க. பின்ன இல்லையா, நீ குழந்தை மாதிரி தாண்டி பிஹேவ் பண்ணிட்டு இருப்ப. ஹலோ மிஸ்டர், ஏதோ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு நீ பேசினது எல்லாத்தையும் சைலண்ட்டாக கேட்டுட்டு இருந்தா நீ என்ன குழந்தைங்கிற? நான் ஒன்றும் அவ்வளோ சின்ன குழந்தை கிடையாது. வாடி வா, இவ்வளோ நேரம்
எப்படி இப்படி பூனைக்குட்டி மாதிரி பேசிட்டு இருந்தா, இப்ப என்னமோ புலி மாதிரி சீறிட்டு வர. பின்ன நீ என்ன பேசினாலும் நான் சைலண்டா இருப்பேன் நினைச்சியா? மவனே, அங்க 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன்னு தானே இவ்வளோ தைரியம் உனக்கு? எங்க தில்லு இருந்தா வந்து என் முன்னாடி இண்டு இப்படி பேசிடா பார்க்கலாம். ஏய் என்னடி டே வாடா போடான்னா பேசிட்டு இருக்க? அப்படிதானே பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியும்? டே முதல்ல நீ ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வாடி, உனக்கு அப்புறம் இருக்கு. இங்க பாருடி, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. ஏதோ பிள்ளை கஷ்டத்துல இருக்கே கன்சோல் பண்ணலான்னு பேசினா நீ என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? அப்படிதான் நான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். பாருடி, சும்மா டாடான்னு பேசிட்டு இருக்காத, அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடும். என்னடா டென்ஷன் ஆனா என்னடா பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி காட்டுற பார்க்கலாம். எங்க முடிஞ்சா வந்து என் முன்னாடி நெல்லு பார்க்கலாம். என்னடி நான் வரமாட்டேன் தானே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? பின்ன உனக்கு என்னடா, நீ பாட்டுக்கு ஜாலியா போய் ரோட்ல உட்காந்துட்டு இருக்க. கேட்டா பிஸ்னஸ் ட்ரிப்பு அது இதுன்னு சொல்லுவேன். நீ இல்லாம நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பைத்தியக்காரி, உன்னையும் நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன்ல, உனக்கு அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சடனா அவ எமோஷனலா பேச ஆரம்பிச்சிடுறா. ஒன்னு இந்த மூட் ஸ்விங்ஸ் வேற வந்துருண்டி உனக்கு. பாதி நேரம் கத்தி பேச வேண்டியது, மீதி நேரம் இப்படி கதறிட்டு பேச வேண்டியது. இதையே பொழப்பா வச்சிருக்கடி நீ. இங்க பாருடா, என்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும். அது என்னமோ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. அப்போ உன்கிட்ட நான் எமோஷன் எல்லாமே பேசணும்னு நினைக்கிறியா? ஏய் இங்க பாருடி, இதை வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தாத. உன்கிட்ட கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசணும்னு கால் பண்ணா இப்படி இஷ்டத்துக்கு அப்பப்போ ஒரு மூட் ஸ்விங் குள்ள போயிடுற. இதுல மாட்டிக்கிட்டு நீ என்ன வாட்டி வறுத்து எடுக்கிற தெரியுமா? அப்படியா? அவ்வளோ கஷ்டமா இருக்கா சார் உங்களுக்கு? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஏண்டா என்னை துரத்தி துரத்தி வந்து லவ் பண்ண? ஏய் இப்போ இதெல்லாம் ஏண்டி இழுக்கிற? பின்ன நீ பேசுறதெல்லாம் வேற எப்படி இருக்கு? நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ அப்படியே முழு நேரம் மூட் ஸ்விங்ஸ்லயே சுத்திட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்க பாருடி, உனக்கு என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கடி இப்படி அன்னியன் மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப எல்லாம் போய் நான் அன்னியன் மாதிரி பேசிடுறேன். என்ன எனக்கு என்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்றியா? ஏய் என்னடி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது. ஆமா ஆமா, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது. இது நீ பைத்தியம்னு சொல்ல வர? எதுக்கடி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் இப்போ இது இது பிரச்சனையே கிடையாதுடி. ஏண்டி உன் அண்ணனோட பிரச்சனையை பேச வந்துட்டு நீ என்னடி நமக்குள்ள இல்லாத இந்த பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்க? ஆமா, நான் தான் புதுசா பிரச்சனை இழுக்கிறேன்ல. ஐயோ, உன்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு கால் பண்ணதுக்கு நீ என்னடி இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்க? ஆமா, உனக்கு என்னோட நிலைமையை பார்த்தா இப்படிதான் தோணும்ல. உனக்கு போய் கால் பண்ணு பாரு. ஏய் கால் நான் பண்ணேன்டி, நீ ஒன்னும் என்ன நம்பி கால் பண்ணல. நம்ம பாட்டுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்னு வந்துட்டோமே, நம்ம பொண்டாட்டி எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு கால் பண்ணா நீ என்னடானா இப்படி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஐயோ, உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு பேச போய் என்னடி எங்கேயோ ஆரம்பிச்சுதான் எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தி கடைசியா நமக்குள்ள சண்டை வந்துருச்சு. என்னது பொண்டாட்டியா? யாரா உனக்கு பொண்டாட்டி? ஏய் என்னடி ஆச்சு? மண்டையில ஏதாவது விழுந்து தொழுதுச்சா என்ன? நீ தாண்டி. அப்படியா? எனக்கு எப்போ சார் கல்யாணம் ஆச்சு? என்ன பொண்டாட்டி எல்லாம் கூப்பிடுற? என்ன எப்போ கல்யாணம் ஆச்சா? டேய் நான் உன்னை எப்பவுமே அப்படித்தானே கூப்பிடுவேன். லவ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் உன்னை அப்படித்தானே கூப்பிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் கேட்காம இப்ப ஏண்டி? லவ் பண்ணா பொண்டாட்டின்னு கூப்பிடுவியா? டேய் அதெல்லாம் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடணும். இப்ப எதுக்குடா அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுற? ஐயோ அது சரி, இவளுக்கு பீரியட்ஸா என்னன்னு தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குதே. அதெல்லாம் இருந்தா தானே இந்த மாதிரி ஏதாவது மூளை கட்டுதனமும் பேசிக்கிட்டு இருப்பா. இந்த மூட் ஸ்விங்ஸ் இவளை போட்டு படுத்துதுங்கிறதுக்காக இவ என்ன போட்டு வாட்டி வதைக்கிறா. தேவையில்லாம இவளுக்கு கால் பண்ணிட்டோமோ? இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா. இவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? பாக்குறதுக்கு நல்லா அழகா தேவதை மாதிரி இருப்பா. ஆனா இந்த மாதிரி ஏதாவது பேச வரப்போ ராட்சசி மாதிரி ஆயிடுறான். டேய்
நான் கத்திட்டு இருக்கேன், நீ என்னடா அமைதியா அங்க என்ன மந்திரம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமாண்டி, மன நிம்மதிக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதோடு நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடில் பிரியா கூட பேசிகிட்டு இருந்தேன். அவளோட ஆள் யாருக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை போர் அடிச்சதானோ மறக்காமல் கமெண்ட் சொல்லிவிடுங்க. எனக்கு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்க்கு கூட கமெண்ட் வருதுடா, ஆனால் நீங்கள் இதுக்கு பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் இதுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா, பாய்.